அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தியில் குறுக்கெழுத்து போட்டி எப்படி சால்வ் பண்ண போவோம்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வீடியோஸ் தான் இது. இது வந்து இன்ட்ரோ வீடியோ தான். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி டேட் என்னென்னா 3/7/2026 வெள்ளிக்கிழமைங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி டேட் என்னென்னா 3/7/2026ங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ண போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் கேள்விங்க, இதை திறக்க சாவி வேண்டும். எதை திறக்க சாவி வேணும்? பூட்டை திறக்கிறதுக்கு தான் சாவி வேணும். பதில் என்ன? பூட்டு. சரிங்க. முதல் கேள்விக்கு பதில் பூவில் ஆரம்பிச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே என்ன? பெரும் மகிழ்ச்சி, பேர் உவகை. மகிழ்ச்சிக்கு உவகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அடுத்து இருக்க வார்த்தை பூரிப்பு. ஓகே, பூரிப்புன்னு எழுதிட்டிங்கன்னா 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். பழமையான பழைய காலத்து இதெல்லாம் புராதனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? புராதனம். ஓகேங்க. அப்போ 6வது கேள்விக்கு 2வது எழுத்து நான் வந்துக்குங்க. என்னன்னு பார்க்கலாமா? மகிழ்ச்சி, சந்தோஷம். 2வது எழுத்து நான் வந்துக்கனால ஆனந்தம்னு எழுதலாம். சரிங்க. 8 ட்ரான்னு வந்துக்குங்க. முதல் எழுத்து என்னன்னு பார்க்கலாம். விழா காலங்களில் சிறுவர் பெரியவர் இதில் ஏறி சுற்றுவர். விழா காலங்களில் சிறுவர் பெரியவங்கள்லாம் வந்து இதில் ஏறி சுற்றுவாங்க அப்படின்னாங்கன்னா ராட்டினம், ட்ரங்கு ஆட்டினம்னு எழுதுவோம். இங்கே அன்றைக்கி ராட்டினம் எழுதுவோம். ஓகேங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? விட்டு கொடுக்க மறுத்தல். எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்களாம், அடம் பிடிக்காங்களாம். சரியான பிடிவாதம் பண்ணுறவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. பதில் என்ன? பிடிவாதம். ஓகேங்க. இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. 12 இடமிருந்து வளம் என்ன? இம்மு நடு எழுத்து. உடலில் கொப்பளங்கள் ஏற்படும் நோய். உடலில் கொப்பளம் ஏற்படக்கூடிய நோய் வந்து என்னென்னா அம்மைன்னு சொல்லுவோம். சிக்கன் பாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? அம்மை. ஓகே. 16 கீழேருந்து மேலே என்ன? மயில முடியுதுங்க. சுத்தம், நீட்னஸ். சுத்தம் சோறு போடும். தூய்மை. பதில் என்ன? தூய்மை. ஓகே. 15 இடமிருந்து வளம் என்ன? 3வது எழுத்து தூள இருக்கு. ஒருவரை பற்றி பழி சொல்கிறது. ஒருவரை பற்றி பழி சொல்கிறீங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்கள பற்றி அவதூறு பரப்புது. அவதூறுன்னு சொல்லியாச்சு. அப்போ 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? ஆல ஆரம்பிச்சிருக்குங்க. சோர்வு, ரொம்ப டயர்டாக இருக்கிறது தான் சோர்ந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. அயற்சின்னு சொல்லலாம். இல்லைன்னா இங்கே வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா அவதி. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 21 இடமிருந்து வளம் என்ன? திக்கு டேஷ் தெரியாத கட்டில். திக்குக்கு வேற சொல்லுங்க. திசை, திக்கு தெரியாத காட்டில். ஸோ இது கரெக்டுங்க. சாரிங்க, அவதின்னு சொல்லிட்டேன். அசதி, மன்னிச்சுக்கோங்க. அவதினா ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு. நான் அதை எழுதையில் 1 செகண்ட் யோசித்தேன் ஏதோ தப்பாக இருக்குன்னுட்டு. ஓகேங்களா? டயர்ட்னஸுக்குள்ளது அசதி. ஓகே. ஓகே. 19 கீழேருந்து மேலே என்ன? ரூலில் முடியுதுங்க. நதி. நதியை வந்து வேறு சொல்லணுன்னா எப்பவுமே ஆறுன்னு சொல்லுவீங்க. ஓகே. 19 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? மாலை, கழுத்து ஆபரணம். மாலை இல்லைன்னா கழுத்தில் போடக்கூடிய ஆபரணம் என்னன்னு சொல்கிறாங்க. மாலையை வந்து ஆரம்னு சொல்லலாம். அணிகலன், நகை, ஆபரணத்தில் வந்து ஆரம் மாதிரி இருக்கும், கழுத்தில் போடக்கூடியது. ஓகே. 22 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? 2வது எழுத்து இம்மு வருதுங்க. குளிருக்கு போத்துவது. குளிராக, ரொம்ப குளிராக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கம்பளி எடுத்து போத்திக்குவாங்க.
ஸோ பதில் என்ன? கம்பளி. சரிங்களா? 14 வலமிருந்து இடம் என்ன? ஒரு பழம். இந்த லீல முடியுதுன்னா 4 எழுத்துனா என்னோட கெஸ்ஸிங் படி பப்பாளி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பப்பாளின்னு எழுதியாச்சு. 17 கிழந்து மேலே என்ன? உணவு, ஆகாரம், சாப்பாடு. இப்போ 11A வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? கபடி. கபடியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சடுகுடு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? சடுகுடு. ஓகேங்க. அப்போ 11 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? 11A பகைவன். பகைவனை எதிரி. இங்கே வந்து சேலை அமைச்சுக்கனால சத்து அப்படின்னு சொல்கிறோம். சத்துன்னா பகைவன். ஓகே. அப்போ 9 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? கும் இருட்டு. ரொம்ப பயங்கரமான இருட்டு. மைய இருட்டு அப்படின்னா ரொம்ப பயங்கரமான இருட்டை வந்து கருமையான இருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க. 2 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? சாக்கில் கட்டப்பட்டது பொதி. பொதியை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம மூடைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மூட்டைன்னு சொல்லுவோம். மேக்சிமம் மூடை தான் சொல்லுவோம். 5 கீழேருந்து மேலே என்ன? வாயின் அசையும் கீழ்ப்புற பகுதி. வாயில் கீழே அசையக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம்? தாடைன்னு சொல்லுவோம். டை வந்து ஆல்ரெடி, அதனால தாடை. 5 இடமிருந்து வலம் என்ன? மங்கள நான். மங்கள நான் அப்படின்னா திருமாங்கல்யத்தை தான் சொல்கிறாங்க. தாலி. ஓகே. இதை எதுக்காக சால்வ் பண்ணேன்னா இந்த கீழே இந்த மேலே பெரிய கேள்வியாக இருக்குது. 11 எம்ஜிஆர் நடித்த படம். எம்ஜிஆர் நடித்த படம் அவங்க கூல அம்சுக்கு காருக்கு லீ இருக்குங்க. குலே பகாவலி. பதில் என்ன? குலே பகாவலி வந்து 1955 வந்த படம். குலே பகாவலி. ஓகேங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டு வந்தாச்சு. 4 மேலேருந்து கீழே என்ன? ஒரு விஷ்ணு அவதாரம் ஆமை. ஆமை வந்து சான்ஸ்கிரிட்ல என்னன்னு சொல்லுவீங்கன்னா கூர்மம்னு சொல்லுவீங்க. விஷ்ணுவோட அவதாரம் வந்து கூர்ம அவதாரம். ஓகேங்களா? பால்கடலை கடையில் அந்த மற்ற மேலத்துக்கு வைப்பார். ஓகேங்க. 4 வலமிருந்து இடம் என்ன? எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டதால் பிரபலமான ஒரு கட்சிக்காரங்க ஆட்சி பிடிக்கிறதுக்காண்டி கூவத்து ரிசார்ட்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. பதில் என்ன? கூவத்து. ஓகேங்களா? அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? துணி தொட்டில். துணியில் போடக்கூடிய தொட்டில வந்து என்னன்னு சொல்லுவீங்க? துளி. சின்ன தம்பியில் இப்போ ஆட சொல்லுவாங்கள்ல, துளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கு. அந்த குழந்தைய வந்து வானத்து விண்விளக்குன்னு சொல்லுவாங்க. நட்சத்திர மாதிரி இருக்கணும். ஓகே. துளினா தொட்டில். இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. 13 இடமிருந்து வலம் என்ன? நீர் ஒழுகுதல். நீர் ஒழுகுதலை வந்து லீக்கேஜ்னு சொல்லுவோம். கசிவு. சரிங்களா? அப்போ 20 கீழேருந்து மேலே என்ன? அனுபவஸ்தர்கள் பணி. கல்வி கற்பித்தல். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட்டு வேணுங்க? 23 கண்டு உண்டு மகிழ். உண்டு மகிழுதற்கு வந்து களி சொல்லலாம், கண்டு மகிழுதற்கும் களி சொல்லலாம். களின்னு எழுதிட்டேன். 20 வலமிருந்து இடம் என்ன? கல்விக்கூடம். படிக்கக்கூடிய கல்விக்கூடத்தை வந்து என்னன்னு சொல்லலாம்னா பள்ளி, அதாவது ஸ்கூல். ஓகேங்க. ஓகே. 18 மேலே வந்து கீழே பார்க்கறதுக்கு என்ன கேள்வி? வெங்காயம். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கா? 18 ஆன்மா.
நேற்றே கேட்டாங்க ஆத்மான்னு கேட்டாங்க, நம்ம ஆன்மான்னு எழுதணும். ஆத்மானா சான்ஸ்கிரிட், ஆன்மானா தமிழ். அதுக்கு வேறு சொல்லணும்னா உயிர். ஓகேங்க, உயிர்னா ஆத்மா, நம்ம உள்ளே இருக்கக்கூடியது. ஓகே, அப்போ 18 மேலேருந்து கீழே என்ன? வெங்காயம் அப்படின்னு சொன்னால் எங்கள் திருநெல்வேலி சைட்லலாம், சதன் தமிழ்நாடெல்லாம் உள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளி அப்படின்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பல்லாரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ 20 கீழேருந்து மேலே என்ன? கடைசி கேள்விங்க. அனுபவஸ்தர்கள், எதுலேயும் அனுபவப்பட்டவங்க, பணி கல்வி கற்பித்தல், பயிற்சி, ட்ரைனிங் கொடுக்குறது. இதை தான் இன்றைய பதில்கள். எதை தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? இன்று 3/7/2026. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கலை, இலை, பாலை, ஓகேங்களா, இடம், ஓகேங்களா, கலை, வளம், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.